வணக்கம். நான் ஸ்ரீரங்கம் ரவி உங்களோட பேசிகிட்ருக்கேன். இது நவம்பர் மாதம் 2ஆம் தேதி தொடங்கி 8ஆம் தேதி வரை இருக்கக்கூடிய முதல் வாரத்திற்கான பலன்கள். மேஷ ராசி. இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் ஒரே ஒரு மாற்றம் தான் இருக்கும். அதாவது சுக்கிரன் 3ஆம் தேதி திங்கட்கிழமை 3ஆம் தேதி அன்னைக்கு அவருடைய மாற்றம் என்னென்னா கன்னி ராசிலேருந்து துலாம் ராசிக்குள்ளே போகிறார். மற்றபடி மாற்றங்கள் பெரிதாக இல்லை. முக்கியமாக பார்த்தீங்கன்னா சுக்கிரனுடைய மாற்றத்தினால் உங்களுடைய ஃபினான்ஷியல் பொசிஷனுங்கிறது தேவையற்ற சில செலவுகள் குறையும். 7ஆம் இடத்தில் சுக்கிரன் வரும்பொழுது திருமணம் சம்பந்தப்பட்ட பேச்சுவார்த்தைகள் சிறப்பாக அமையும். தொழில் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் உள்ள ஒரு தேக்க நிலை மாறும். ஓரளவுக்கு மனதில் உற்சாகத்தை தரக்கூடிய வகையில் சூழல்கள் பெருகுகிறது. குரு 4ஆம் வீட்டில் உச்சமாக இருப்பதால் தொழில் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் சிறப்பாகத்தான் இருக்கும். அதாவது இந்த வார மத்தியில் மேபி புதன் வியாழன் இந்த மாதிரியான ஒரு காலகட்டத்தில் தேவையற்ற சில செலவுகள் உங்களுக்கு ஏற்படலாம். பணம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் கூடுதல் எச்சரிக்கையோடு இருங்க. நாம் இப்போ இருக்கக்கூடிய சூழல்கள் எப்படி இருக்குன்னா சாதாரணமாக போயிட்டு தான் பிரச்சனை இல்லை. இப்போ பார்த்தீங்கன்னா கோல்டு ஃப்ளக்சுவேஷன் நிறைய பேர் ஆசைப்பட்டு அவன் 90,000 விற்றா என்ன 95,000 விற்றாலும் அதுக்கு மேலே போகும் இப்போ இறங்குறது. இது போல் நம்மளே நமக்கு பிரச்சனைகளை உண்டு பண்ணுறது ஒரு பக்கம். 2வது வழி என்னென்னா அதாவது பணத்தை பெருக்கணும்னு சொல்லி சில முயற்சிகள்லாம் இறங்கும். உங்கள் ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் என்னுடைய வார்னிங் என்னென்னா பணம் பெருகுவதற்கான நேரமாக இது இல்லை. கொஞ்சம் எச்சரிக்கையாகத்தான் இருக்க வேண்டும். இருக்கக்கூடிய ஒரு தனத்தை நம்ம பாதுகாக்கணும். அதே நேரத்தில் சில நேரங்களில் சில விஷயங்களில் நம்ம அறியாமல் ஏமாறுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அதனால் இந்த விஷயங்கள்லாம் நீங்கள் ரொம்பவும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டமாக இருக்கிறது. உடல் ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் ஓரளவுக்கு உங்களுக்கு சாதகமான பலன்களை எதிர்பார்க்கலாம். நமக்கு பல நேரங்களில் தடைகளாக இருக்கக்கூடிய விஷயங்கள்லாம் விலகுகிறது. அப்போ பார்த்தீங்கன்னா சுற்றுச்சூழல்கள் நமக்கு சரியாகத்தான் அமைகிறது. அந்த சுற்றுச்சூழலை நீங்களே போய் கெடுத்துக்காமல் இருக்கணும். அப்போ எதுக்காக கெடுக்கிறோம்? நான் பெருசாக ஒரு சாதிக்க போகிறேன், நான் அதை பண்ண போகிறேன், இதை பண்ண போகிறேன், இதுதான் அதோடைய முக்கியமான ரீசனு. இப்போ எதுவும் பண்ண வேணாம், சாதாரணமாக ரொட்டீன் அஃபேர்ஸை பார்த்துட்டு போங்க. தேவையில்லாத ஒரு வெஞ்சர்ஸ் எல்லாம் இப்போ பண்ணுறதுக்கான சரியான டைமாக இல்லை. வேலையில் ஏற்கனவே நிறைய பிரச்சனைகள்லாம் இருக்கிற பட்சத்தில் வேலை மாறலாம். அப்படி இல்லாத பட்சத்தில் இல்லைப்பா எனக்கு ரொம்ப இந்த வேலை பல நாட்களாக இருக்கேன், எனக்கு ரொம்ப சரியாக இல்லை, அப்படியெல்லாம் மாறாதீங்க. நான் எப்போவுமே சொல்லக்கூடிய ஒரே ஒரு விஷயம் என்ன தெரியுமா, த நோன் டெவில் இஸ் பெட்டர் தான் அன்னோன் ஏஞ்சல் சொல்லுவேன். அதனால் நமக்கு வரக்கூடிய ஷார்ட் கம்மிங்ஸு எதாக இருந்தாலும் சரி, முன்னாலேயே பழக்கப்பட்டவன் அப்படின்னு சொன்னால் உங்களால் சமாளிக்க முடியும். புதுசாக இருக்கவன் யார் என்னன்னே தெரியாது. அதனால் இந்த மாதிரி அட்வென்ச்சரஸாக வேலை மாறுறது அந்த மாதிரி எல்லாம் செய்கிறதுக்கு உகந்த காலம் இல்லை. சும்மா இருப்பதே சுகம் ஒரே வார்த்தையில் சொன்னால் சும்மா இருங்க, எல்லாம் நல்லபடியாக போயிட்டுருக்கோம். என்னை காண்டாக்ட் பண்ணணும்னு நிறைய பேர் நினைக்கிறீங்க. தயவு செஞ்சு என்னை காண்டாக்ட் பண்ணுறதுக்கு ஒரு மெயில் அனுப்புங்க. srirangamravi1@gmail.com. இது ஸ்க்ரீனில் பார்க்கலாம், இது அப்பியர் ஆகும். இந்த மெயிலுக்கு எனக்கு அனுப்புங்க. எனக்கு நிறைய பேர் அனுப்புகிறீங்க, நான் ஒருத்தன் தான் அதை பார்க்குறேன் செய்கிறேன். ஏன்னா இது வேகமாக செய்யலாம் முடியாது. ஒரு நாளைக்கு ஒரு 3 பேர் பார்ப்போம், 4 பேர் பார்க்குறோம். அதனால் கொஞ்சம் டிலே ஆகுது. கட்டண சேவை தான். இந்த கட்டணத்தை செலுத்திய பின்பும் கிட்டத்தட்ட ஒரு 5-6 நாள் ஆகும். சில பேர் நினைக்கலாம் கட்டணத்தை செலுத்தின உடனே அடுத்த நாளே பார்க்கணுன்ட்டு. அப்படி என்னால் முடியல. கொஞ்சம் பொறுமையும் நிதானமும் தேவையும் இருப்பவர்கள் நிச்சயமாக காண்டாக்ட் பண்ணுங்கள். என்னுடைய பெஸ்ட்டு சர்வீஸு உங்களுக்கு கண்டிப்பாக உண்டு. வணக்கம்.